வணக்கம் நேயர்களே, வியூவர்ஸ். மூர்த்தி ஃப்ரம் காஷி, அன்னபூர்ணா டூர் அண்ட் ட்ராவல்ஸ். இப்போ வந்து இன்னைக்கு நம்ம காசியில் உள்ள காட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம வாரணாசி வந்தோமாக்க காட்ஸ் தான் எல்லாமே ஒரு வியூ பாயிண்ட்டு. இப்போ நம்ம பார்க்கறது இருக்கிறது அஸ்ஸி காட். இங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு 2011 2012 இங்கே வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு இங்கே மணலாக இருந்தது, ஃபுல்லாக சுற்றி மண்ணாக இருந்தது. இதை ஃபுல்லாகவே கழுவி சுத்தம் பண்ணி இன்னைக்கு இந்த காட்டில் 2011 யாருமே இங்கே வர்றதில்லை. இன்னைக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா டூரிசம் பேரில் லோக்கல் மகாராஷ்டிரி வெளியில் உள்ளவங்க டெய்லி ஒரு 80,000 1 லட்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. 80,000 ஒரு 10,000 பேர் வந்துட்டு இருப்பாங்க. நார்மலாக 10,000 பேர் வந்துட்டு இருப்பாங்க. டெய்லியும் கூட்டம் போயிட்டே இருக்கும், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். அடுத்து மெயினாக வந்து சாட்டர்டே சண்டே இங்கே ரொம்ப விசேஷம். அங்கே இது ஃபுல்லாகவே அஸ்ஸி காட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹரிச்சந்திரா காட். ஹரிச்சந்திர மகாராஜா வந்து தன்னோட மனைவி தன்னோட குழந்தை எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு வந்து இங்கே வந்து வெட்டியான் வேலை புனையரிச்சிட்டு இருந்த இடம் தான் இது. அவரோட கோயிலை வந்து இன்னைக்கு ஹரிச்சந்திர காட்டில் இப்போ கோயில் கீழே அவருக்குன்னு ஒரு பெருசாக ஒன்றுங்க கோயில் கட்டலை, சின்னதாக ஒரு கோயில் இங்கே தான் 24 hours இங்கேயும் பிணை இறஞ்சிட்டு இருக்கோம். சவத்தை வந்து இங்கே வந்து நம்ம கடவுளாக பார்ப்பாங்க. பிணை வருதுன்னா கும்பிடுவாங்க. ஏண்டா காசியில் வந்து ஒரு சவமாக பார்க்குறதில்ல, ஒரு கடவுளாக தான் பார்க்குறது. இங்கே வந்து காசியில் பிணம் வீசாது, காக்கா கத்தாது, மாடு முட்டாது, பூ மணக்காது. இது காசியோட மண்ணோட மகத்துவம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க கங்கா ஆரத்தி நடக்கிற தசாஸ்வமேத் காட். கங்கா ஆரத்தி காசியிலே மெயின் கங்கா ஆரத்தி இங்கே தான் நடக்கும். டெய்லியும் 1 லட்சம் கணக்கு 80,000 பேர் 1 லட்சம் பேர் டெய்லியும் கங்கா ஆரத்தி தரிசனம் பண்ணிட்டு பார்த்துட்டு சாயந்தரம் ஒரு 6:30 ஆரம்பிக்கும். 6:30 அப்புறம் ஒரு 7:45 வரைக்கும் இருக்கும். இந்த கங்கா ஆரத்தி முடிஞ்சிட்டு இது ஈவினிங் டைம் கங்கா ஆரத்தி. மெயின் கங்கா ஆரத்தி இங்கே தான் நடக்கும். எப்படின்னு சொல்ல போனால் கங்கா ஆரத்தி காசியில் எல்லா வடிவத்தோடு நடக்கும். இது மெயின் கங்கா ஆரத்தி இடம். போட்டில் இருந்து பார்ப்பாங்க, படியிலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மணிகர்ணிகா காட். மணிகர்ணிகா காட்டில் வந்து நீங்கள் பார்க்குறப்பல மெயின் வந்து காசிக்கே மெயின் விஸ்வநாதர் உகந்த இடம் இந்த மணிகர்ணிகா காடு தான். இங்கே டெய்லியும் அதிகாலை 3 மணிக்கு சிவன் வந்து சிவன் வந்து டெய்லியும் அதிகாலை 3 மணிக்கு ஸ்நானம் பண்ணுறதா சொல்லுவாங்க. அவர் இங்கேருந்து வந்துட்டு மணிகர்ணிகா காட்டில் வந்து ஒரு 100-150 பணம் டெய்லி வந்துட்டு இருக்கும். அவுட்டரில் வேறு ஸ்டேட்லேருந்து லக்னோவிலேருந்து காசியில் எரிச்சா பின்னியும் வரும்ண்டு அப்படி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நீ அடுத்த வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் பார்த்து தரிசனம் பண்ணிக்கங்க. ஓகே.